ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி ரியல் அனாலிசிஸோட எம்சிக்யூ கிளாஸ் பார்க்கலாம். நம்ம கான்செப்ட்ஸ் தியரம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இம்பார்ட்டண்ட் ரிசல்ட் நேற்று கிளாஸில் கொடுத்துருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ரிசல்ட்ஸ்லேருந்து நமக்கு நிறையா எம்சிக்யூஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு எப்படி போடணும்னு ஐடியா இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ப்ராப்ளம் கிளாஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நம்ம சீக்வன்ஸ்க்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. சீக்வன்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ கிளாஸ் நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருப்பேன். ஸோ சீரீஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம். 1/1 into 2 plus 1/2 into 3 plus 1/3 into 4 up to 1/n into n plus 1 இது வரைக்கும் இருக்குப்பா. இந்த சீரியஸ்க்கு வந்துட்டு நம்மளை வந்துட்டு கன்வர்ஜா டைவர்ஜான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்துட்டு நம்மளோட nth டேர்ம், ஓகேவா? ஸோ நம்ம அதை தான் எடுத்துக்க போகிறோம். ஓகே, அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் போட போகிறோம். இப்போ நம்ம nth டெரிவேட்டிவ்ஸ் யூனிட் 2ல் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் எப்படி போடுறதுன்னு கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ அதே மெத்தட் தான் இங்கே என்ன பண்ணுறோம், a/n வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் b/n+1 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், கீழேயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொன்னாலும் ஓகே தான், எல்சிஎம் எடுக்கிறோன்னு சொன்னாலும் ஓகே தான், ரெண்டுமே ஒன்று தான். இந்த n into n+1 வந்துட்டு ரெண்டு சைடும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 = a into n+1 ப்ளஸ் b into n இருக்கும். n-க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் b டேர்ம்ஸ் 0 ஆகிடும், a-க்கு வந்து நமக்கு 1ன்னு வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு n = -1 நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a டேர்ம் 0 ஆகிடும், b-க்கு வந்து -1ன்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ வந்துட்டு நம்மளோட டேர்ம் எப்படி மாறும் அப்படின்னா, a-க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 1/n, இங்கே பிக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ -1/n+1ன்னு நம்மளோட இந்த கிவன் டேர்ம் வந்து இப்போ சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து இங்கே n இருக்கிற இடத்துல 1 போடுறேன். 1 போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, 1/1 - 1/2 கிடைக்குது. அடுத்தது எஸ்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், n-க்கு 1/2 - 1/3 கிடைக்கும். 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/3 - 1/4 கிடைக்கும். அப்போ அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 1 - 4 / 1 - 5 வரும். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும், 1/5 - 1/6 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, இந்த ஆர்டரில் போயிட்டே இருக்கும். ஸோ அதோட nth டேர்ம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 1 - 1/n+1ங்கிற ஃபார்மேட்டில் தான் நமக்கு இருக்கும் இதோட nth டேர்ம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த nth டேர்முக்கு நம்ம வந்துட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, இந்த nth டேர்முக்கு என்ன பண்ணுறோம், லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும், n இருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி போடுவோம். இன்ஃபினிட்டி போட்டோன்னா நமக்கு இந்த டோட்டல் டேர்ம் வந்துட்டு 0 ஆகிடும், 1 மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த சீரியஸ் வந்துட்டு ஒரு ஃபைனைட்டான வேல்யூ நமக்கு கிடைச்சதுனால லிமிட்டுக்கு கன்வர்ஜஸ் டு 1ன்னு எழுதுகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 1² + 2² + 3² up to n². அப்போ n²க்கு நம்ம வந்துட்டு இதுதான் நம்மளோட nth டேர்மு. இன்ஃபினிட்டி போடும்போது நமக்கு ஆப்வியஸாக இன்ஃபினிட்டியே தான் கிடைக்கும். ஸோ இது வந்து டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு 1/n. n இருக்கிற இடத்துல நம்ம இன்ஃபினிட்டி போட்டோம்னா என்ன ஆகும், இந்த டேர்ம் வந்துட்டு 0 ஆகிடும். ஸோ இது கன்வர்ஜஸ் டு 0. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் 1/n. 1/n இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹார்மோனிக் சீரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஹார்மோனிக் சீரியஸை பொறுத்தளவுக்கு p வந்து 1 விட பெருசாக இருந்தால் அந்த சீரியஸ் கன்வர்ஜென்ட். p = 1 < 1 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டைவர்ஜஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே 1/n⁴p, p இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. ஓகேவா, 1/n⁴1ன்னா தானே நமக்கு 1/n வரும். ஸோ p = 1, p = 1ன்னா டைவர்ஜென்ட்டு, p greater than 1ன்னா கன்வர்ஜென்ட். ஓகேவா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்மோனிக் சீரீஸை கொடுத்தாங்கன்னா p greater than 1 இருந்துச்சுன்னா கன்வர்ஜென்ட்டு, = 1 இருந்ததுன்னா டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம். நம்மளோடதில் p வந்து = 1 இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் வந்துட்டு டைவர்ஜென்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2,2,2,2 இது வந்து 2,2 தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து எப்பயுமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா கன்வர்ஜஸாக தான் இருக்கும். ஏன்னா இதோட nth டேர்முமே நமக்கு வந்துட்டு 2ஆக தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 + 5 + 5. இப்போ மேலே இருக்கிற மாதிரியே தானே இதுவும் இருக்குது. இது கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னு சொல்லாமன்னா நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா மேலே கம்மா போட்டுருந்துச்சு, இங்கே ப்ளஸ் போட்டுட்ருக்கு. ஸோ சம் வேல்யூன்னு பார்க்கும்போது நமக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் 1 + x + x² + x³ இது வந்துட்டு என்னது அப்படின்னா ஜியோமெட்ரிக் சீரீஸ். ஓகேவா, இப்போது இதோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும், இது கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் அடுத்த வேல்யூ. ஸோ இப்படி பர்டிகுலராக ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அடுத்த வேல்யூ கிடச்சா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், ஜியோமெட்ரிக் சீரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஜியோமெட்ரிக் சீரீஸை பொறுத்தளவுக்கு
இந்த mod x வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கன்வர்ஜஸ்ன்னு சொல்லுவோம். கன்வர்ஜ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1/1 - xல x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எந்த வேல்யூக்கு அது கன்வர்ஜ் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு x வந்து greater than or equal to 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஜாமெட்ரிக் சீரீஸை டைவர்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஆசிலேட் அப்படின்னா எப்போ சொல்லுவோம் அப்படின்னா x வந்து -1 விட கம்மியாகவோ அதுக்கு ஈக்குவலாகவோ இருந்துச்சுன்னா ஆசிலேட்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 + 2/3 + 2/3 ஹோல் ஸ்கொயர் + 2/3 ஹோல் க்யூப். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸு. இதில் எக்ஸ் வேல்யூங்கிறது நமக்கு என்னது x = 2/3. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 2/3னா நமக்கு என்ன வரும்? 0 பாயிண்ட் சம்திங்கில் தானே வரும். 2/3 போட்டால் நமக்கு என்ன வரும்? 0.6 சம்திங் வருது. ஸோ இது வந்து நமக்கு லெஸ் தென் 1. அப்போ எக்ஸ் வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தால் நமக்கு என்ன வரும்? -1லேருந்து <1 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா mod x வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இந்த ஜாமெட்ரிக் சீரிஸ் கன்வர்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 1 விட கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு இது வந்து கன்வர்ஜஸ். பட் எந்த பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 1/1 - xல நம்மளோட எக்ஸ் வேல்யூவான அந்த 2/3 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 3 கிடைக்குது. ஸோ 3ன்ற பாயிண்ட்டுக்கு இது கன்வர்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட் அகெயின் வந்துட்டு 1/2 + 1/2² + 1/2³ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கும் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ எக்ஸுங்கிறது 1/2, நம்மளோட ஃபார்மேட் என்ன? 1/1 - x. இப்போ எக்ஸில் நீங்கள் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ இது கன்வர்ஜஸ் டு 2. இப்போ சம்மேஷன் 1/n². ஆல்ரெடி என்ன சொன்னேன்? சம்மேஷன் 1/nன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? ஹார்மோனிக் சீரிஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். p greater than 1 இருந்தால் கன்வர்ஜஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே n². ஸோ p greater than 1. ஸோ this one is converges. அடுத்தது சம்மேஷன் 1/√n. √n நம்ம n⁻1/2ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ பியோட வேல்யூ லெஸ் தென் 1. p greater than 1 இருந்தால் என்ன சொல்லுவோம்? கன்வர்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் இருந்தால் என்னென்னு சொல்கிறோம்? டைவர்ஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு டைவர்ஜன் சீரிஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம்மேஷன் n/n/n⁴. மேக்ஸிமம் இந்த மாதிரி இப்போ 2/n/n⁴, 5/n/n⁴, 6/n/n இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த D'Alembert ரேஷியோ டெஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது அதோட இதுதான் மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சது. ஏன்னா இப்போ நிறைய பேர் நான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ண புக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ லிமிட் n → ∞ an+1/an இருந்துச்சுன்னா லெஸ் தென் 1 வந்து கன்வர்ஜஸ் அப்படின்னு இருக்கும். பட் இங்கே எப்படி இருக்குன்னா an டேர்ம் மேலேயும் an+1 டேர்ம் கீழேயும் இருக்குது. ஸோ அது லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா டைவர்ஜஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நல்லா பார்க்கணும். நீங்கள் எதையுமே பார்க்காம என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, மேம் லெஸ் தென் 1ன்னா கன்வர்ஜஸ் தானே வரும், நீங்கள் என்ன டைவர்ஜஸ்ன்னு போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இதை வந்து நீங்கள் நல்லா பார்க்கணும். ஓகேவா? an மேலே இருக்குதா கீழே இருக்குதான்னு பார்க்கணும். an வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் 1 வந்து டைவர்ஜஸ். இப் சப்போஸ் an கீழே இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு கன்வர்ஜஸ் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்றை படிங்க. ஒன்று an மேலே வச்சு படிச்சுக்கோங்க, இல்லைனா an கீழே வச்சு படிச்சுக்கோங்க. ரெண்டையுமே படிக்கிறேன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ an மேலே இருக்குது அப்படின்னா எனக்கு லெஸ் தென் 1 வந்துச்சுன்னா அந்த சீரியஸ் வந்து டைவர்ஜென்ட். ஓகேவா? ஸோ நான் இதை படிச்சிருக்கேன், நான் அப்போ இதையவே நான் கண்டினியூ பண்ணிக்குவேன். இப்போ நீங்கள் வந்துட்டு an வந்து கீழே வச்சு படிச்சிருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக்கில் ஒரு மாதிரி இருக்கும், பட் அதோட மீனிங் என்னமோ ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க அதையே. சரி, இப்போ இதை ஃபார்மேட்டுக்கு இப்போ எனக்கு an+1 வேல்யூ கிடைக்கணுமா? an+1க்கு என்ன பண்ணணும்? இங்கே n இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம n+1ன்னு போடணும். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும்? n+1/n+1ன்னு வரும். கீழே n+1 வரும். இதை இப்போ நம்ம பிரித்து எழுதலாமா? இப்போ m/a+bன்னு இருந்துச்சு அப்படின்னா m/a×m/bன்னு எழுதுவோம் இல்லையா? அதே ஃபார்மேட்டு தான். இப்போ நான் n+1/nன்னு ஒரு டேர்ம் எழுதிக்கிறேன், n+1/1ன்னு ஒரு டேர்ம் எழுதிக்கிறேன். கீழே n+1 நம்ம எப்படி எழுதலாம்? n+1×n எழுதலாமா? அப்படி எழுதுனா இந்த மேலே இருக்கிற n+1 கீழே இருக்கிற n+1 நமக்கு என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறமா n+1/n/n மட்டும் நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்மளோட டெஸ்ட் என்னது?
an டிவைடட் பை an ப்ளஸ் 1. anங்கிறது நம்மளோட கொஸ்டின் n பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் டிவைடட் பை an ப்ளஸ் 1க்கு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் n ப்ளஸ் 1 ஹோல் பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல். இந்த டினாமினேட்டரில் இருக்கிற n ஃபேக்டோரியல் ரெண்டுலேயுமே கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் n பவர் n டிவைடட் பை n ப்ளஸ் 1 ஹோல் பவர் n மட்டும் இருக்கும். இங்கே ரெண்டுலேயுமே பவர் n இருக்கிறதுனால நான் ஹோல் பவர் n எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஓகேவா? இப்போ a ஸ்கொயர் பை b ஸ்கொயர்னு இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், a பை b ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா, அந்த ஃபார்மேட் படி நான் ரெண்டுக்குமே காமனாக வந்துட்டு என்ன வெளியே எடுத்துடுறேன் பவரை. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி n டேர்ம் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த n காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே டேர்ம் வந்து 1/n ஆயிரும். ஸோ இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இங்கே 2 டேர்ம்லேருந்தும் n வெளியே எடுக்கிறேன். n வெளியே எடுத்தால் என்ன ஆகும், மேலே வந்துட்டு n அப்படியே வச்சுக்கலாம், கீழே n வெளியே எடுத்தால் என்ன ஆகும், n இன்ட்டு 1 + 1/n கிடைக்கும். இந்த மேலே இருக்கிற எண்ணும் கீழே இந்த எண்ணும் கேன்சல் ஆகிட்டு 1 டிவைடட் பை 1 + 1/n ஹோல் பவர் n இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிமிட்டுக்கு வந்துட்டு இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது திருப்பியும் இந்த எண்ணை வந்து நான் உள்ளே கொண்டு வரேன். ஓகேவா? இப்போது எப்படி எழுதுகிறேன், a பை b ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறத a ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நான் திருப்பியும் மாற்றுறேன். ஓகேவா? இப்போ 1 பவர் n நமக்கு என்ன வரும், 1 தான் வரும். 1 பவரில் என்ன இருந்தாலும் நமக்கு என்ன தான் வரும், 1 தான் வரும். இந்த கீழே இருக்கிற டேர்முக்கு மட்டும் ஹோல் பவர் n இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் படிச்சிருக்கோம், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1/n ஹோல் பவர் என்னோட வேல்யூ ஈன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். இது எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா, போன MCQ கிளாஸில் நான் இதை நோட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இப்போ இந்த 1 + 1/nக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி ஈன்னு நான் வேல்யூ வச்சுக்கிறேன். ஸோ ஈயோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 2.71ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ 1/2.71ன்னா என்ன வரும், நமக்கு 0 பாயிண்டில் தானே ஆன்சர் வரும். அப்போ அந்த 0 பாயிண்ட்டுங்கிறது நமக்கு <1. ஸோ 1/ஈயோட வேல்யூ நமக்கு என்ன வருது, <1 கிடச்சிருக்குது. ஸோ நம்மளோட ரேஷியோ டெஸ்ட் என்னது, இங்கே <1 கிடச்சா டைவர்ஜஸ்ன்னு கொடுத்துருக்குது. ஸோ எனக்கு இங்கே ஆன்சர் <1 கிடைக்கங்காட்டி நான் இந்த சீரீஸை என்ன சொல்கிறேன்னா டைவர்ஜென்ட்னு சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/3 + 1 × 2 டிவைடட் பை 3 × 5 + 1 × 2 × 3 டிவைடட் பை 3 × 5 × 7. நான் சேம் மெத்தட் தான் போட போகிறேன், மேலே போட்டால் அதே மெத்தட் போட போகிறேன். ஆனால் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, மேலே வந்து ஒரே சீரீஸை எழுதிக்க போகிறேன். 1 × 2 × 3 × 4 எது வரைக்கும் எழுதிக்கிறேன், n-1 × n வரைக்கும் எழுதிக்கிறேன். ஓகேவா? இது லாஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டுக்கு முந்தின டேர்ம் என்னவாக தான் இருக்கும், n-1 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழேயும் அதே மாதிரி சேர்த்து எழுதிக்கிறேன், 3 × 5 × 7 ஸோ கீழே எப்படி இருக்குது அப்படின்னா ஆட் நம்பர்ஸாக இருக்குது. ஆட் நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம், 2n + 1. அப்போ தான் இப்போ 2க்கு பக்கத்தில் இப்போ நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 கிடைக்கும், 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 கிடைக்கும், 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 7 கிடைக்கும். ஸோ ஆட் நம்பர்ஸோட ஃபார்மேட் என்னது, 2n + 1. அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, an + 1 கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சா என்ன வரும், இங்கே மேலே n + 1 இதுக்கு அடுத்த டேர்ம் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கீழே என்ன ஆகும், இங்கே 2n + 1 இது கூட இன்னொரு டேர்ம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 2n + 3ன்னு வரும் அடுத்த டேர்ம். ஓகேவா? ஸோ மேலே ஒரு n + 1 சேர்ந்து வருது, கீழே ஒரு 2n + 3 சேர்ந்து வருது. அடுத்தது என்ன பண்ணணும், an டிவைடட் பை an + 1 போடுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும், இங்கே இருந்த n வரைக்கும் இங்கேயும் இந்த n வரைக்கும் கேன்சல் ஆயிரும். கீழே இந்த 2n + 1 வரைக்கும் கேன்சல் ஆகும், இங்கேயும் 2n + 1 வரைக்கும் கேன்சல் ஆகும். பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 1 மேலே 1 இருக்கும், கீழே என்ன இருக்கும், n + 1 டிவைடட் பை 2n + 3 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் மேலே கொண்டு போயிடுறேன். மேலே கொண்டு போனால் என்ன வரும், 2n + 3 டிவைடட் பை n + 1ன்னு இருக்குது. இதுக்கு நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எண்ணை வந்து வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தால் என்ன வரும், n × 2 + 3/n டிவைடட் பை n × 1 + 1/n இருக்கும். n கேன்சல் ஆயிரும். இங்கே இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 2 டேர்ம் 0 0 ஆகிடும். 2/1 அப்போ 2 கிடைக்குது. இது <1. ஓகேவா? <1 இருந்தால் டைவர்ஜஸ்னு படித்தோம், இது <1. ஸோ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ். நெக்ஸ்ட்டு f(x) = x² - 6x + 8 in closed interval 2, 4 find c. cனா என்னென்னா ரோல்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ரோல்ஸ் தியரம் படித்தோம் இல்லையா, அதில் அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து cன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ணணும். ரோல்ஸ் தியரம்க்கு என்ன ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, இந்த
எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த இன்டர்வலில் க்ளோஸ்ட் இன்டர்வல் 2,4ல் கண்டினியூஸாக இருக்கணும். அதே மாதிரி ஓப்பன் இன்டர்வல் 2,4ல் டிஸ்கண்டினியூவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் எடுத்தோடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு ரெண்டுமே 0 தான் கிடைக்குது. 2 லிமிட்டும் கிடச்சிருச்சு. அண்ட் தென் இப்போ நமக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணினாலுமே நமக்கு எப்படி தான் இருக்குது, லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஏவும் நமக்கு ஈக்குவலாக தான் வரும். ஸோ இது வந்து கண்டினியூஸ் கண்டிஷனையும் டிஸ்கண்டினியூஸ் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரோல்ஸ் தியரம் என்ன, இந்த 2 லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கணும். எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கணும். நமக்கு இங்கே 2 அப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்குது, 4 அப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்குது. ஸோ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 4 நமக்கு இப்படி இருந்துச்சுன்னா ரோல்ஸ் தியரம் என்ன, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 6xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -6, கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 6. இதுலேருந்து நான் 2 காமன் எடுத்தால் x - 3 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ரோல்ஸ் தியரம் படி எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், சி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் சின்னு நமக்கு மாறும். ஓகேவா? ஸோ இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை எஃப் டேஷ் ஆஃப் சின்னு வச்சுக்கிறோம், எக்ஸுக்கு பதிலாக சி போட்டுக்கிறோம். அண்ட் தென் ரோல்ஸ் தியரமில் நம்ம இன்னொன்று என்ன படித்தோம், எஃப் டேஷ் ஆஃப் சி வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை 0க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் நமக்கு சியோட வேல்யூ 3 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் அதே மாடல் தான். இங்கே √4 - x² இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக மேலே 1/2 போட்டுக்கிறேன். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. எஃப் ஆஃப் -2 + 2 நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது ரெண்டுக்குமே 0 கிடைக்குது. ஸோ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக சி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சி சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் வந்த வேல்யூவை நான் வந்து ஈக்குவல் டு 0க்கு போடுறேன். எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்ட்டு எனக்கு சி வேல்யூ 0 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து கண்டினியூட்டியை வந்து நமக்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1 அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிற பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு லிமிட் கண்டுபிடிக்கலாமா. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, நமக்கு 3x + 1 நமக்கு சொல்லியிருக்கிறதே இந்த 2ன்ற பாயிண்டில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 2ன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 × 2 + 1 = 7ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ லிமிட் x → 2 எஃப் ஆஃப் எக்ஸுமே லிமிட் x → 2 3x + 1மே சேமாக இருக்கும். ஓகேவா? ரெண்டுமே நமக்கு என்னவாக தான் இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். என்ன கிடைக்குதுன்னா அதுவும் 7 தான் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே 7 கிடச்சா நம்ம என்னென்னு சொல்லுவோம், அது வந்துட்டு கண்டினியூன்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா இப்போ லிமிட் x → 2a எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னு ஒரு கண்டிஷன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா கண்டினியூஸ்க்கு, அந்த கண்டிஷனை தான் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இன்னும் 2 சைடுமே கொஸ்டின் எழுதி வச்சுருக்காங்க. ஒரு சைடில் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதியிருக்காங்க, இன்னொரு சைடில் 3x + 1ன்னு எழுதியிருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. நம்ம கண்டிஷனே அதுதானே, லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது, எனக்கு ரெண்டுக்குமே 7 தான் வேல்யூ கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இப்போ சீரியஸ்க்கு, ரோல்ஸ் தியரம்க்கு, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்கிற அந்த நேம்டு தியரம் ரிலேட்டடாக இருக்கிற MCQs வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு சண்டே டெஸ்ட் எழுதுறதுனா எழுதலாம், இல்லை சண்டே ஒரு நாள் ரிவிஷன் பண்ணிவிட்டு மண்டே டெஸ்ட் எழுதலாம். ஓகேவா? தேங்க்யூ.